திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்திரா இருக்காங்கல்ல, இந்திரா வந்து அந்த போதைப் பொருளெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்களா, அவங்களெல்லாம் அடித்து தும்சம் பண்ணி போலீஸ் வந்து பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கலெக்டர்கிட்ட போய் இந்திரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த இந்த நம்ம ஏரியாவில் வந்து போதைப் பொருள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குது சார், உடனே வந்து அவங்கள வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவங்கள கைது பண்ணணும் இவங்கள கைது பண்ணணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நான் டார்ச்சர் பண்ணுறேன்னா என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எதுக்கு சம்பளம் வாங்குகிறோம், நாட்டு மக்களுக்கு பாதுகாக்கிறதுக்கான சம்பளம் வாங்குகிறோம், இப்படி நாட்டு மக்கள்லாம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் நல்லாவா இருக்குது, வாங்க சார் உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அவங்கள்ட்ட காலையில் என்ன சொன்னேன், வந்தோமா சேரில் போய் உட்காந்தோமா 2 வீடியோவை பார்த்தோமா சாப்பிட்டோமா மத்தியானத்துக்கு பிறகு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டோமா எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க அப்படி தானே சொன்னேன். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து என்னத்தையும் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சார் இப்போ நீங்கள் வர போகிறீங்களா இல்லைன்னா நானே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா வந்து கேட்காங்க. உடனே வந்து அவர் வந்து சொல்கிறாரு, என்னது நீ போய் பார்த்துக்கிறியா, என்னத்தையாவது அரைகுறையாக படிக்க வேண்டியது, என்னத்தையாவது பாஸ் ஆக வேண்டியது, இது வந்து இருக்கிறவங்களோட தொல்லையை பிடிச்சி வாங்குறது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பொம்பளை உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திராவை தூண்டி விட்டுறாங்க அந்த இடத்துல கலெக்டர். என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பொம்பளையால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் வந்து ஜெண்டர் தான் வித்தியாசம், இது எல்லாமே நாங்கள் வந்து ஆம்பளையால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே எங்களாலையும் பண்ண முடியும், நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த போதைப்பொருள் கொடுக்க எல்லாம் சப்ளை பண்ணுறவங்கள போய் நான் பிடிச்சி தும்சம் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கடுத்து பார்த்துக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து மாசா வந்து இந்திரா வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்திராவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த அவங்க டீ கொண்டு வந்தாங்கல்ல அந்த பொண்ணு வந்து அட்ரஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த அட்ரஸை தேடி அலையிறாங்க. அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் உள்ள டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி போய் உள்ளே பார்த்தா உள்ளே ஒரு 4 பசங்க காலேஜ் பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போதைப் பொருள் அப்படியே பாக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பவுடர் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பாக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்திரா உள்ளே போனவொடனே கையில் ஒரு கட்டை கிடச்சிருது, அந்த கட்டை அடித்து எல்லாத்தையும் தும்சம் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்திராவுக்கும் அவங்களும் கொஞ்சம் நேரம் சண்டை நடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி போலீஸ் எல்லாம் வந்து ஜம்முன்னு அரெஸ்ட் பண்ணி அந்த 4 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றி கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம கௌதம் இருக்கார்ல, கௌதம் அந்த டயத்தில் வந்துடுறாரு. வந்து மொபைலை கொண்டு வந்துக்கிட்டு இருந்தார்ல, அவரும் கரெக்டாக வந்து இந்திரா பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு வந்து கலெக்டர் வேறு வந்துடுறாரு. கலெக்டர் தான் ஆல்ரெடி வந்து அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரில, பயங்கரமாக ஷாக் ஆகி திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காரு. அதனக்குள்ளே 137 நாளாக வந்து அங்கே ஒரு பாட்டி வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இவங்களை பிடிச்சிட்டு போகிறத பார்த்தோன்னே அந்த பாட்டிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் வந்து நம்ம இந்திராவெல்லாம் கட்டி பிடிச்சி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம இந்திரா கௌதம் ஜோடியாக நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.